வணக்கம்ப்பா. உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி காமிக்கிறேன். இந்த சீடை வடிக்காமல் இருக்க சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எங்கே டிப்ஸ் கொடுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். 1/2 கிலோ அரிசி மாவு, 125 கிராம் பொட்டுக்கடலை மாவு. மாவை நல்லா லேசாக கையில் தொட்டால் சூடு வர்ற அளவுக்கு தரும். தொட்டால் லேசாக சுட்டால் போதும், இளஞ்சூடு. அந்த சமயத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சு பொரியல்லையோட அரிசி மாவையும் சேர்த்துப்போம். நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன், எடுக்க மறந்துட்டேன். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், அதை சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்தா சீடை கொஞ்சம் பொறுப்பாக இருக்கும். அடுத்து காயப்பொடி சேர்த்துக்கோங்க. காயம் நல்ல வாசம் கொடுக்கும். சீடை முறுக்குக்கு வாசம் கொடுக்குறதே காயம்தான். அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எள்ளு சேருங்க. ஏன்னா அது எப்படியும் உளுந்துடும் கொஞ்சம். 2வது எள்ளை நீங்கள் எப்போவுமே கழுவி வடிகட்டிடுங்க. எப்படி கல் மண் கொஞ்சம் இருக்கும் அதில். அடுத்து ஒரு முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துட்டு மாவு இந்த சைஸ் பச்சரிக்கிடுவோம். இந்த பக்குவத்தில் இருக்கும். எல்லாம் நல்லா பேசினா ஈவனாக எல்லாம் விரவிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. தெளித்து பேசுங்க. இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சா போதும். இப்போது ஒரு 2 பிளேட்டில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி சீடையை ஒரே சைஸாக செய்யுங்க. சீடை செய்கிறதில்ல சைஸ் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அது ஒரு காரணம். ஒன்று வேகும், ஒன்று வேகாமல் இருக்கும். ஈவனாக ஒன்று போல் இருக்கணும். இப்போ 2 பேர் செஞ்சீங்கன்னா இன்னொருத்தர் செய்கிற தனி இடம் போடுங்க. உங்களோட சேர்த்து போட வேண்டாம். இப்போ ஆயில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு செஞ்சு வச்சதை இதில் கொட்டிடும். மெயினான ஒரு டிப்ஸு சீடைக்கு நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. எண்ணெயில் குறையாக இருக்கணும், சீடை நிறையா இருக்கணும். இடைவெளியே இருக்கக்கூடாது எண்ணெய் சட்டியில். நீங்கள் அப்படி இடைவெளி இருந்தால் கூட 2 சீடை அந்த இடைவெளியில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி இடைவெளி இல்லாமல் சீடை வேகணும். நிறைய எண்ணெய் வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம இதை அடிக்கடி திருப்பி போட்டு அந்த சலசலப்பு அடங்கும் இல்லையா, அப்புறம் ஒரு சத்தம் கேட்கும், கலகலன்னு சத்தம் கேட்கும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ரொம்ப சோர்ந்துடக்கூடாது. எண்ணெய் கொதிப்பும் அடங்கிடும். இது மாதிரி எடுத்து நீங்கள் சீடை செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.